Hello friends, welcome to English Pesa Aasaya. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 20 sentences ஓகேவா டெய்லி ரொட்டீன்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய 20 sentences தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு சென்டென்ஸ்மே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படினா நான் தமிழ்ல சொல்ல நீங்க வந்து அப்படியே இங்கிலீஷ்ல பிராக்டீஸ் பண்ணிட்டே வரணும். பிராக்டீஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சென்டென்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு வந்து மீனிங் தெரியணும். ஓகே, இன்னைக்கு வந்து 20 சென்டென்சஸ் நம்ம கற்றுக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, இப்போ வந்து யாராவது ஒருத்தர் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறீங்க. ஓகே, அவங்க வந்து கேட்குறாங்க, என்னென்ன மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஐ ஸ்டில் ரிமெம்பர். ரிமெம்பர் அப்படியே ஞாபகம் இருக்குது. ஸ்டில் அப்படின்னா இன்னும். ஐ ஸ்டில் ரிமெம்பர், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நான் மதியம் சாப்பிட்டேன், நான் மதிய உணவு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I had lunch. I had lunch. நான் மதியம் சாப்பிட்டேன். ஓகே, லஞ்ச் அப்படின்னா மதியான சாப்பாடு. ஓகேவா, ஐ ஹேட் லஞ்ச் அப்படின்னா நான் மதியானம் சாப்பிட்டேன், மதிய உணவு சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நாங்கள் உன்னை எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் உன்னை எதிர்பார்ப்போம். சில சமயத்தில் வந்து ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் நாளைக்கு வச்சுருக்கோம், நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உன்னை எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நாங்கள் உன்னை எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? We will expect you. We will expect you. Expect அப்படின்னா எதிர்பார்ப்பு. We will expect you அப்படின்னா நாங்கள் உன்னை எதிர்பார்ப்போம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பை அணைச்சிரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடுப்பை அணைச்சிரு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈஸி தான், ட்ரை பண்ணுங்கள். Turn off the stove. Turn off அப்படின்னா அணைச்சிரு, ஸ்டவ் அப்படின்னா அடுப்பு. Turn off the stove, அடுப்பை அணைச்சிரு. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், எல்லார் வீட்லேயும் பண்ணக்கூடிய ஒரு அட்வைஸ் தான். தினமும் குழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தினமும் குளிக்கணும், தினமும் குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் பாத் எவ்ரிடே. டேக் பாத் அப்படின்னா குழி அப்படின்னு அர்த்தம். எவ்ரிடே அப்படின்னா தினமும். டேக் பாத் எவ்ரிடே, தினமும் குழி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், எனக்கு தலை கிருகிருன்னு சுற்றுது அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தலை சுற்றுது அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங். ஸ்பின்னிங் அப்படின்னா சுற்றுது அப்படின்னு அர்த்தம். சுற்றிக்கிட்டு இருக்கு தலை. My head is spinning. எனக்கு தலை சுற்றுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், இப்போ வா அப்படின்னு கேட்கணும். ஓகேவா, உடனே கிளம்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில். இப்போ வா அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ வா அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Now itself. Now itself, இப்போவே வா. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நான் வேணும்னே செய்யலை அப்படின்னு சொல்லணும். நான் வேணும்னே செய்யலை எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க? இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். ஐ டிடன்ட் டூ இட் ஆன் பர்பஸ். ஆன் பர்பஸ் அப்படின்னா நான் ஏதோ ஒரு நோக்கத்தோடையே நான் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஆன் பர்பஸ் அப்படின்னா நோக்கம். ஐ டிடன்ட் டூ இட் ஆன் பர்பஸ், நான் வேணும்னே பண்ணலை, இல்லை நான் ஏதோ நோக்கத்தோடு நான் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் வேணும்னா சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டெல் மீ இஃப் யூ நீட் எனிதிங். டெல் மீ அப்படின்னா எனக்கு சொல்லு. இஃப் யூ நீட் எனிதிங், உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. டெல் மீ இஃப் யூ நீட் எனிதிங். ரைட்? ஓகே, இங்கே பாருங்களேன், நான் ஒவ்வொரு தமிழ் சென்டென்ஸாக சொல்ல நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வரீங்களா? ட்ரை பண்ணிகிட்டே வாங்க, ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மறக்காது. ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், அவன் என்னை ஏமாற்றிட்டான். அவன் என்ன ஏமாற்றிட்டான். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He has cheated me. He has cheated me. அவன் என்னை ஏமாற்றிட்டான், இல்லை அவன் என்னை ஏமாற்றிருக்கான். ரைட்? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நான் ஏன் போகணும். நான் ஏன் போகணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? Why should I go? Why should I go? நான் ஏன் போகணும். ஓகே, நீங்கள் அந்த எக்ஸ்ப்ரெஷனோடு அப்படியே பேசணும். Why should I go? நான் ஏன் போகணும். அந்த எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒய் ஷுட் ஐ கோ, ஒய் ஷுட் ஐ கோ. நோ, இது நல்லாவே இருக்காது. ஓகேவா? ஒய் ஷுட் ஐ கோ, நான் ஏன் போகணும். அந்த எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், முயற்சி எடு அப்படின்னு சொல்லணும். முயற்சி எடு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மேக் அன் எஃபோர்ட். மேக் அன் எஃபோர்ட், முயற்சி எடு. ரைட்? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், இது அவனோட விருப்பம் அப்படின்னு சொல்லணும். இல்லை இது அவனோட சாய்ஸ்.
அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் ஹிஸ் சாய்ஸ். இட்ஸ் ஹிஸ் சாய்ஸ். அது அவனோட விருப்பம்ப்பா. ரைட்? ஹிஸ் சாய்ஸ் அப்படின்னா அவனுடைய விருப்பம். இட்ஸ் ஹிஸ் சாய்ஸ். அது அவனுடைய விருப்பம். ரைட்? அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நான் சொன்னேனா. நான் சொன்னேனா அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் ஐ சே. டிட் ஐ சே. நான் சொன்னேனா. ஓகே, நல்லா எக்ஸ்ப்ரெசிவாக நீங்கள் பேசுகிறீங்க. ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா, ஆங்கிலம் என்பது நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசினா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், அங்கே யாருமே இல்லை. அங்கே யாருமே இல்லை. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நோபடி இஸ் தேர். நோபடி இஸ் தேர். நோபடினா யாருமே இல்லை, ஐ மீன் நோ ஒன் அப்படிங்கிறத நோபடி. ஓகேவா? யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்கு நோபடி இஸ் தேர். அங்கே, தேர் அப்படின்னா அங்கே. அங்கே யாருமே இல்லை. நோபடி இஸ் தேர். அடுத்தது நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் தலையிடணும் அப்படின்னு கேட்கணும். நான் ஏன் தலையிட வேண்டும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஒய் ஷுட் ஐ இன்டர்ஃபியர். இன்டர்ஃபியர் அப்படின்னா தலையிடுறது. ஒய் ஷுட் ஐ இன்டர்ஃபியர் அப்படின்னா நான் ஏன் தலையிடணும். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? யாராவது அவங்கள்ட்ட சஜஷன் கேட்குறாங்க, ஏதோ ஒரு மேட்ரு சொல்லிட்டு சஜஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியல. வாட் டு சே, என்ன சொல்கிறதுனே. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபினிஷ்ட் ஈட்டிங். ஐ ஃபினிஷ்ட் ஈட்டிங். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? there is nothing to worry. there is nothing, ஒன்றுமே இல்லை, டு worry, கவலைப்படுறதுக்கு. ஸோ நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நத்திங், there is nothing to worry. ஏன் நீ இங்கே வந்த. அடுத்தது நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நீ இங்கே வந்த அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கு எப்படி கேட்கலாம்? why did you come here. why did you come here. எதுக்கு, ஏன் நீ இங்கே வந்த. ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 20 சென்டென்சஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 20 சென்டென்சஸ் கற்றுக்கிட்டீங்களா? இதை எழுதியும் பேசியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லா சென்டென்ஸ் எந்த சென்டென்ஸ் படித்தாலும் சரி, இங்கிலீஷில் நீங்கள் எந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு அந்த ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்குள்ள மீனிங் வந்து தெரிஞ்சு படிங்க. ஓகேவா? நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷுங்கிறது இப்போவும் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான 20 சென்டென்சஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.